ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கல்பனா சிங்கர் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். தெரியாதவங்களுக்கு யாரெல்லாம் விஜய் டிவி பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க விஜய் டிவியில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராம் சூப்பர் சிங்கர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் ஜட்ஜாக இருந்திருக்காங்க. நிறையா தமிழ் சினிமாலையும் சரி, தெலுங்கு சினிமாலையும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட படங்களில் பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்களோட அப்பா வந்து ராகவேந்தர், இவர் ஒரு ஹீரோ தான், அதாவது நடிகர் தான். ஸோ இவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. இந்த நியூஸை நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆமாம், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது உண்மையான விஷயம்தான். ஹைதராபாத்தில் அவங்களோட வீட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் எப்படி மற்றவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியவே வந்திருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. ஹைதராபாத்தில் அவங்களோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருந்திருக்காங்க. அவங்களோட வீட்டில் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து 2 நாளாக வீட்டில் கிடையாது. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிட்டாரு. ஸோ இவங்க தனியாக வீட்டில் இருக்கும்போது என்ன ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தற்கொலை முயற்சியை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட வீட்டோட டோர் வந்து 2 நாளாக லாக்லேயே இருந்திருக்கு. சுற்றி உள்ளவங்க எல்லாமே அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. என்ன இந்த டோர் 2 நாளாக லாக்கிலேயே இருக்குது, வீடு வந்து ஓப்பனே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் ஏற்பட்டுட்டு சுற்றி உள்ளவங்க எல்லாரும், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து வீட்டை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண முடியலை. உள்ளே இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதாவது கல்பனான்னு கதவை தட்டியிருக்காங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அவங்க வந்து பயந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கல்பனா அவங்களோட வீடு வந்து 2 நாளாக லாக்லேயே இருக்குது, அவங்களோட ஹஸ்பண்டும் வீட்டில் இல்லை, ஆனால் வீடை வந்து ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸை ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காங்க. அவங்களும் ஃபோனில் ட்ரை பண்ணியிருக்காங்க, நேரில் டோரை வந்து தட்டியிருக்காங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ பயந்துக்கிட்டு ரிலேட்டிவ்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியாததுனால இந்த விஷயத்தை வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் போலீஸ் வந்து அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, திறக்க முடியலை. ஸோ சந்தேகப்பட்டு டோரை உடைச்சி உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ தான் உள்ளே வந்து ஒரு பயங்கரமான நிலைமையில அவங்க வந்து கிடந்திருக்காங்க. மயங்கப்பட்ட நிலையில், அதாவது அன்கான்சியஸாக மயங்கி, அவங்க எவ்வளோ நாள் மயங்கி கிடந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கும் தெரியல. ஆக்சுவலாக கல்பனா அவங்க வந்து இனிமேல் கான்சியஸ் நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களா வாக்குமூலம் கொடுத்தா தான் தெரியும். ஆனால் இதுவரை எந்த ஒரு விஷயம் மீடியாவில் உள்ள விஷயத்தை வச்சு நான் இப்போ சொல்கிறேன். அவங்களாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தூக்க மாத்திரைகளை போட்டு இவங்க வந்து தற்கொலை முயற்சிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ரீசனுக்காக தற்கொலை முயற்சி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதுவரை தெரியல. இருந்தாலும் அவரோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இவங்க தற்கொலை முயற்சி ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் 2 நாளாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணலை, எந்த ஒரு தொடர்புலையுமே இல்லாமல், வீட்டிலே இல்லாமல் வெளியே போயிருக்காரு. ஸோ இதனால தான் அவரோட ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்பட்டு ஒருவேளை ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட அடிப்படையில் அவரோட ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறையா பேர், அதிகமாக வயசு வந்து கம்மியானவங்க தான் சூசைட் வந்து நிறையா அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க நல்லா இருக்காங்க, என்னால் அந்த அளவுக்கு இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு பொறாமை குணத்தில் வந்து நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. பொறாமை குணம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆசையில். சார் எல்லாருமே எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. முக்கியமாக இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதிகமான ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ஏன்னா முக்கியமாக இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கறதுனால, இந்த ரீல்ஸ் பார்க்கறதுனால இப்போ நம்ம ஒரு மூவி பார்த்தோன்னா அந்த மூவி முடிகிற வரை நம்மளோட மைண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை வந்து அப்படியே, ஒரு சோகமான படமா நம்ம மைண்ட் வந்து சோகமாகவே இருக்கும், சந்தோஷமான படமா நம்ம மைண்ட் வந்து ஹாப்பியாகவே இருக்கும். ஸோ இந்த ரீல்ஸ் பார்க்கறதுனால ஒரு ரீல் வந்து மேக்ஸிமம் 30 செகண்டுக்கு மேலே இருக்க மாட்டேங்குது. இல்லைன்னா ஒரு 60 செகண்ட் ரொம்ப ரேர் தான். 10 செகண்ட் 15 செகண்டுக்கு ஒரு ரீல் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள அவ்வளோ ரீல்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அப்போது அந்த ஒரு 10 செகண்டோ இல்லை 15 செகண்ட் ஒரு ரீலை நம்ம பார்க்கும்போது, சோகமான வீடியோ வந்தால் சோகமாக ரியாக்ட் பண்ணுறோம், சந்தோஷமானதான் சந்தோஷமாக ரியாக்ட் பண்ணுறோம், கோவமாக வருது, வருத்தமாக வருது, இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீலிங்ஸை வந்து அந்த ரீல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறதுனால அந்த ஒரு ரீல் பார்க்கும்போதும் நம்மளோட மைண்டு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆகுது, சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு திரும்ப சுவிட்ச் ஆன் ஆகுது. இந்த மாதிரி நம்மளோட பிரெயின் வந்து அதிகமாக சுவிட்ச் ஆகி சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆன் இந்த மாதிரி மாறி மாறி ஆகுறதுனால நம்மளையே அறியாமல் நம்ம சீக்கிரமாக டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ உள்ள டிப்ரெஷனுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இதை ஒன்று சொல்லலாம். இந்த காலத்தில்
எந்த ஒரு பிரச்சனைக்குமே சூசைட் அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து நிரந்தர தீர்வே கிடையாது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு சூசைட் பண்ணுறவங்கள மரணத்தோட விளிம்பில் போய் காப்பாற்றினேன். நீ அப்புறம் மரணத்தோட விளிம்பில் போய் காப்பாற்றலாம் அப்படின்னா உண்மையாகவே காப்பாற்றினேன். அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரியாக சொல்கிறேன். ஒரு 2 days முன்னாடி ட்ரெயின் போகிறதுக்காக கேட் போட்டிருந்தாங்க நம்ம வீட்டு பக்கத்தில். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கேட் போட்டோன்னே இப்போ நின்றுட்டு இருந்தேன். ட்ரெயின் வந்து ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கு. வந்தது கரெக்டாக கேட் கிட்டே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த இன்ஜின் ஆப்ரேட்டர் வந்து எனக்கு கூப்பிட்றாரு, தம்பி வாங்க அப்படின்னு. இன்னும் ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்குறேன், தம்பி தண்டவாளத்தில் ஒருத்தவங்க போய் படுத்து கிடக்காங்க, அவங்கள போய் எழுப்பி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நான் ஓடி போய் பார்க்குறேன் தண்டவாளத்தில். நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஆக்சுவலாக யாராவது போதையை போட்டு யாராவது படுத்து கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் அங்கே படுத்து கிடந்தது ஒரு ஆண் கிடையாது, அங்கே படுத்து கிடந்தது ஒரு லேடி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்து கையில் ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கில் வந்து எழுதி வச்சுருக்காங்க, என் பேர் இது, அவங்களோட பேர் நான் மென்ஷன் பண்ணலை, என்னோடய ஹஸ்பண்ட் நேம் இது, கீழே வந்து ஃபோன் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ அந்த இன்ஜின் ஆப்ரேட்டரோ 10 செகண்ட் முன்னாடி அவரை வந்து பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட உயிர் அந்த நேரத்தில் அங்கே போயிருக்கும். இதில் காட்ஸ் கிரேஸ் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இது நடந்தது வந்து ஒரு ஈவினிங் டைம். ஸோ இதே ஒரு நைட் டைம்னா அவங்க படுத்திருந்தா கூட யாருக்குமே தெரியாது. நான் போய் தூக்குறேன், அவங்க வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஆள்களை கூப்பிட்டு நான் அவங்கள வந்து தூக்கிட்டு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவங்க எதோ கதை சொல்கிறாங்க. அது இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ ஒரு 50 வயசுக்கு மேலே அவங்களுக்கு சூசைட் பண்ணுற அளவுக்கு லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே கடந்திருப்பாங்க. குழந்தை பெற்றிருப்பாங்க, குழந்தைங்களை படிக்க வச்சுருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பேரம்பேத்தி எடுத்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனையை கடந்து அந்த நேரத்தில் போய் அவங்களுக்கு சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ படிக்கிறோம், வேலைக்கு போகணும், வேலையில் ப்ரெஷர் இருக்கும், அவங்க லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு தான் லைஃப்பில் வந்து அடுத்து மூவ் ஆன் ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஏஜில் உள்ள ஒருத்தவங்களே சூசைட் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கணும். முக்கியமாக நம்மளோட மைண்டை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். மூட் ஸ்விங் ஆகவே விடக்கூடாது. முக்கியமாக இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை, யூஸ் பண்ணுங்கள், ஸ்டோரி பாருங்கள், ஏதாவது போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு ஃபுல் டைம் ரீல்ஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து உங்களோட லைஃப்பையும் வந்து டோட்டலாக நாசமாகிடும். ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல வந்தது. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முடிவு கிடையாது. இவங்களை வந்து 2 daysல அவங்களோட சுற்றி உள்ளவங்க பார்த்து கல்பனா அவங்கள போய் காப்பாற்றினால இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு கூட 2-3 days ஆச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்டேபிளாக இருங்க, கான்சியஸாக இருங்க, உங்களோட மைண்டை தளர விடாதீங்க. முக்கியமாக இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக மேக் பண்ணேன் அப்படின்னா, இவங்க சூசைட் பண்ணதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணவே இல்லை. நம்ம எப்படி எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும், எப்படி லைஃப்பில் சர்வைவ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இந்த வீடியோ பாருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மேக் பண்ணி போடு. ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் நம்ம வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் அந்த டீ குடிக்கிற டயத்தில் ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இல்லை இந்தியாவில் இல்லை உலகத்தில் எந்த ஒரு விஷயம் அதிகமாக மக்கள் பேச போகிறாங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நிறையா சைடு தேடி தான் கிடைக்கும். ஆனால் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லா வெப்சைட்லையும் தேடி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள உங்களோட கண் முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். டாட்டா, பை பை, see you. முக்கியமாக மைண்டை தளர விடாமல் கான்சியஸாக இருங்க. பாய்.